விஜயகாந்த் அவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானது. எல்லாரும் பார்ப்பாங்க, வரத்துல எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அது முக்கியமானது. உங்களுக்கு கெட்ட காலம் உங்கள் மகனை நினைத்து வந்து எப்படின்னு கரெக்டாக சொல்கிறாரு. எப்படி எப்படி எனக்கு தெரியாது. தயவுசெய்து இதுலேருந்து தப்பிக்கணும்னா உங்கள் மகளுக்கு நினைச்சு நீங்கள் இந்த அந்த கோயில் கட்சி இந்த கோயில் கட்சினா நடக்காது. மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் மக்களை ஜனங்களை பரமனிலிருந்து பூமிக்கு அனுப்புகிறோம். அவர் தான் கடவுள். இங்கேருந்து ஆவி யாருக்கு மரணம் கொடுக்கணும், யாருக்கு வாதை கொடுக்கணும், யாருக்கு வேதனை கொடுக்கணுங்கிறது கொடுக்கலாம், கடவுள் தான் கொடுக்குறாரு. ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அவர் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன். அந்த கமெண்ட்ல போடுங்க, ஏதாவது கமெண்ட் போடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன செய்யலாம் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். இதே மாதிரி அது உதயநிதி மரணம். உதயநிதி மரணத்தை விட்டு பேசியிருக்காரு, 2 வருஷம் பேசிட்டு இருக்கிறாரு. நான் துர்காசினை கெஞ்சிறேன். துர்காசினி அவர்களே, நீங்கள் இன்னும் உள்ள சாங்க பார்க்காதீங்க, மேலே உள்ள கடவுளை கெஞ்சிங்க. சொல்ல மாட்டீங்களா? முஸ்லிம் சொல்லுவாங்க, இறைவனிடம் கையேதுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நான் பாடின பாட்டு, அந்த இறைவன் தான் மேலே இருக்கிறார். அவர் தான் கையேந்தணும். அவர் தான் அல்லாஹ், இறைவன், தெய்வம்.